உங்களை குறித்து யாரு இழித்து பேசினாலும், உங்களை குறித்து யாரு பழி போட்டு பேசினாலும், நீங்க அந்த வார்த்தைக்கு நீங்க காது கொடுக்க கூடாது, செவி சாய்க்க கூடாது. அப்படி நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க மறந்தால் இந்த தூஷணமான வார்த்தை தான் உங்கள் காதில் வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களை மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்கள் இரவில் உங்களை தூங்க விடாது. அதனால் உங்களுடைய சமாதானம் கெட்டு போகும், உங்களுடைய நிம்மதி கெட்டு போகும், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். நீங்க இப்படி சொல்லலாம். அப்ப இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இருக்கு இந்த கதை, என்ன இது எங்கே அடுக்கும் அப்படின்னு சில பேருடைய எண்ணங்கள் ஓடும். அதை தானங்க சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னு சொன்னா பிசாசு யாரை கொண்டும் யாரை மூலமாகவும் உங்களை தூஷிக்கும்படியாகவும் உங்களை துன்பப்படுத்தும்படியாகவும் உங்க மனசை புண்படுத்தும்படியாகவும் வார்த்தைகளை கொண்டு வருவான். அதில் எந்த மாற்றமே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? உங்கள் 2 காதில் 2 பஞ்சை வச்சுக்கிட்டு போயிட்டு எப்படிங்க இது என்னால் தாங்க முடியலையே, இதை என்னால் சகிக்க முடியலையே, இதை என்னால் பொறுக்க முடியலையே, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. வருதில்லை வேதனை. அதுக்கு தான் சொல்கிறாரு ஆவியானவர். இன்றைக்கு சொல்கிற பாடம் என்ன? ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிற வார்த்தை என்னன்னா, இதை நீ காதலையே வாங்காத. காதில் வாங்கணும்னாக்க அப்போ நாம் அமைதியாக போனாலும் சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் பாட்டு பேசிகிட்டு இருக்கிறான், நீ கம்முன்னு போயிட்டு இருக்கிற. உடம்புல என்ன சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றியா இல்லையா? நம்மளை உசுப்பேற்றுறது. சில பேர் சொல்லாமையே சிலர் உசுப்பேறாலாம் இருக்குது, டென்ஷன் ஆகிறாள். அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது, அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. இது எப்படிங்க கடந்து போகிறது? ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இது பிசாசு கொண்டு வருகிற வார்த்தை. பிசாசு யாரை கொண்டு யார் மூலமாக உங்களை தூஷிக்க வைப்பான், தூஷணமான வார்த்தைகள் சொல்லி உங்க மனசை காயப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான், சஞ்சலப்படுத்துவான், உங்க மனசில் இருக்க நிம்மதியை குலைக்க பார்க்கறான் என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அதை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திடணும்.